பாஜக எல்லாம் நீங்க 2019ல இதனாலதான் தோர்த்தோம் அப்படிங்கிறார். அதிமுகனாலதான் தோர்த்தோங்கிறார். அப்புறம் ஏப்பா நீங்க 2021ல கூட்டணி வச்சீங்க? அன்னைக்கு நீங்க கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீங்க தானே கட்டாயப்படுத்தி அந்த கூட்டணியை வந்து வச்சீங்க. அன்னைக்கே சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் பேசினாங்கல்ல, ஜெயக்குமார் பேசினாரு. நான் பாஜக எதிர்ப்பு என்பதே நான் துவங்கி வைத்ததான அதிமுகல. அதற்காகத்தானே இவர்கள் அழுத்தம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன கட்சி விட்டு நீக்க சொன்னாங்க. இப்படி பாஜகவுக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்லிட்டு. அப்ப உட்கட்சிக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி விட்டதே இவர்கள் தானே. அப்ப சரி, 2021ல அண்ணாமலை தானே அரவக்குறிச்சியில நின்னாரு. ஏன் அண்ணாமலைனால ஜெயிக்க முடியல? ஒரு தொகுதியில கூட அவரால் வந்து வெற்றி பெற முடியல. இது வரைக்கும் எந்த தேர்தல் அண்ணாமலை ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க. அப்ப 2021ல ஏமாந்துட்டீங்க. இப்ப ஏன்பா கதவு திறந்து இருக்குது, ஜன்னல் எல்லாம் திறந்து இருக்குது? இது எதுக்கு அமித்ஷா சொன்னாரு? அதிமுக உள்பட கடைசி நிமிடம் வரை அண்ணாமலையை கூட நாங்க வந்து மாத்திடுறோம், தலைமையை மாத்திடுறோம், கூட்டணி தேவை என்று தானே வந்து